பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். இது எல்லாருக்குமே தெரியும். பித்ருதோஷம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஜாதகத்துல. எங்க போய் கேட்டாலும் ஜாதகத்தை காமிச்சா பித்ருக்களோட தோஷம் உங்களுக்கு நிறைய இருக்கு, அதனாலதான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க வீட்டுல யாருக்குமே கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த பித்ருக்கள் தோஷம் நம்ம பித்தர்களுக்கு காரியத்தை பண்ணாதனால ஏற்படுறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பித்ருக்கள் தோஷம் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். யார் ஒருவரும் அமாவாசைக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறது அப்படின்னு பண்றதே கிடையாது. எப்ப பண்ணுவாங்க? தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இது 3 தான் பண்ணுவாங்க. ஆனா மாசம் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக தாய் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய விஷயம். அம்மா அப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, உங்க அப்பா செய்வார். அம்மா இருக்காங்க அப்பா இல்லைன்னா செய்யணும். அம்மா இல்ல அப்பா இருக்காங்கன்னா செய்ய வேண்டாம், அப்பா பார்த்துப்பாரு. இந்த பித்ருக்களுக்கு காரியம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். சில பேர் திதி கொடுப்பாங்க, திதி கொடுக்காம போயிடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அமாவாசைக்கு பண்ணலைன்னா அது பித்ருக்கள் சாபமாக போய் முடியும். அமாவாசைக்கு நீங்க தற்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நேர ஒரு ஐயரை போய் பாக்குறீங்க, அமாவாசைக்கு நான் என்ன பண்ணுங்க, உட்காருங்க அப்படின்னு மந்திரம் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, ஏன் அந்த அமாவாசை ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். தர்ப்பண மந்திரத்திலே அவங்க சொல்லக்கூடியது உங்க அம்மா அப்பாக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு, அடுத்தது வருவாங்க உங்களுடைய நண்பர்கள் வீட்டுல அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுக்கும் சேர்த்து, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு அதுல வரும், அதுல மந்திரங்கள்லாம் வரும். ஏன் செய்யணும் அப்படின்னா லோகக்ஷேம மகாமியகத்துக்காக தான் செய்யப்படுகிறது. உங்கள் நண்பர் இருக்கிறார், அவர் இந்த அமாவாசையெல்லாம் பண்ண மாட்டார், அவருக்கு விருப்பம் இல்லைங்கும் போது நீங்க செய்யக்கூடிய அந்த தர்ப்பணமானது அவர்களுக்கும் போய் சேருங்கிறது தான் இங்க உண்மையா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அமாவாசை ஒரு அமாவாசையும் கண்டிப்பா திதி கொடுத்தே ஆகணும். திதினா என்ன, நீங்க போய் ஆத்துல போய் பண்ணணுங்கிறதுல அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் அமாவாசை அன்னைக்காவது தர்ப பில்ல விரிச்சு உருண்டையா சாதத்தை பண்ணி அதுல எள்ளு போட்டு கொஞ்சோண்டு தீர்த்தத்தை கட்ட வரலாறு அதுல சேர்த்து நேர கொண்டு போய் காக்கைக்கு வச்சு கா கா கான் 3 தடவை கத்திட்டு வீட்டுக்கு வந்துடணும். நீங்க சொல்லலாம், சாமி நான் தினமும் காக்காக்கு வைக்கிறேங்க. தினம் வைப்பது வேறு, வெறும் சாதம் தான் தினமும் வைக்கணும். ஆனா அமாவாசைக்கு எள்ளும் தளிச்சு அந்த எள்ளு தண்ணியை கொண்டு போய் தர்பைய விரிச்சு தர்ப மேலதான் வைக்கணும். அது அமாவாசைக்கு செய்யக்கூடியது. உங்களது முன்னோர்களுக்காகவும் உங்களது நண்பர்கள் வீட்டு முன்னோர்களுக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பூஜை, பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜை அமாவாசை என்று செய்யக்கூடியது. உங்களுக்கு மட்டும் நீங்க செய்யல, உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரெல்லாம் அவன் அம்மா அப்பாக்கு காரியங்கள் செய்ய முடியலையோ அவளுக்கும் சேர்த்து செய்யக்கூடியதான் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விசேஷமான பூஜை. இந்த பூஜையை செய்ய செய்ய பித்ருதோஷம் என்ற ஒன்று விலகி போய்விடும். எந்த பித்ருக்களுக்குமே எந்த பித்ருகளுமே நம்மளுடைய பேரை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு பித்ரும் நினைச்சதே கிடையாது. ஆனா பித்ருகளுக்கு ஒரு நன்றி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு உருண்டையா உருட்டி எள்ளு தண்ணி தெளிச்சு நேர போய் மாடியிலையோ சைட்லயோ எங்கேயோ தர்ப வச்சு அந்த தர்ப மேல தண்ணி தெளிச்சு அந்த பிண்டத்தை வச்சு கா கா கான்னு 3 தடவை கூப்பிட்டுட்டு நீங்க வாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்கள் அதை சாப்பிட்டு போவார்கள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அது மாதிரி நீங்க செய்ய செய்ய பித்ருக்களுடைய தோஷம் உங்க ஜாதகத்திலிருந்து விலகி போய்விடும் என்பது தான் உண்மை. இது யாரெல்லாம் செய்யணும்? யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களெல்லாம் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து ஓரமா போய் உட்கார்ந்து கவனிங்க, போதுமானது. செய்யறீங்களா? செஞ்சு பாருங்க.
உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை, பித்ருக்களுடைய கடாட்சம் எல்லாம் கிடைச்சு நீங்க லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.